கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர் கேட்டார். யாருக்கு பரிகாரி? அநேக வீடுகளிலே அநேக வசன போடுகளிலே இந்த கடைசி வசனத்தின் கடைசி பாகத்தை மட்டும் எழுதியிருப்பார். கடைசி பாகம் என்ன? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆனால் யாருக்கு பரிகாரி என்று அந்த வசனத்தினுடைய முன்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் தியானித்து உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எப்போதுமே ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தார்களை போல இருக்கக்கூடாது. உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடை உடை பாவனைகள் எல்லாம் வித்தியாசமாக வேறுபட்டதாக காணப்பட வேண்டும். கடந்த வாரத்திலே கூட ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஆராதனையை நடத்த முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு டயர்டு. அதை கொண்டு கன்னியாகுமரிக்கு போனேன். இங்கேயும் வந்தேன். எனக்கு ஒரு நல்ல பரிகாரத்தை தந்தார். அற்புதமான எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் உலக மனுஷனை போல காணப்பட்டு விடக்கூடாது. உலக மனுஷனை பார்த்து அதுபோல பழகக்கூடாது. போன வாரம் சகோதரன் சாலமோனுடைய வீட்டிலே வீடு புதைச்சிட்டு உலக மனுஷன் என்ன செய்வாங்க? அந்த வீடு புதைச்சின் அவருடைய பாணியில் நடத்துவார்கள். அது முடிந்து ஒவ்வொருத்தராக சோறு சாப்பிடுவதற்கு வருவார்கள். அதுபோல சில விசுவாசிகள் கூட இருக்கிறார். ஒரு ஆராதனை சபையிலே ஆரம்பித்தால் அந்த ஆராதனையினுடைய நேரத்தில் ஆராதிக்கக்கூடிய ஆரம்ப பகுதியில் ஆஜராகாமல் எல்லாம் முடிந்த ஒரு உலகத்தான போல ஒரு சின்ன கவலையும் உண்டு. உதவாத ஜீவியம் மாறணும், ஆராதிக்க வரணும். அதான் நம்முடைய மற்றபடி வருகிறது யாருடைய பாணி? உலகத்தானுடைய அது பாணியாக இருக்கிறது. ஒரு போன வாரம் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் பல தடவை அமர்ந்திருந்த நாட்கள் உண்டு. அதிலே சில விசுவாசிகளுடைய வீடுகளிலே பயங்கரமான பெருவெள்ளம் மோதி அந்த வீட்டினுடைய ஒவ்வொரு அறைகளிலேயும் அது நிரம்பி இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடியவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தப்புவதற்கு முயற்சிகளை பண்ணுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஜீவியங்கள் சரியில்லை என்றால் இது போன்ற பல காரியங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் செய்வார், ஒப்பு கொடுப்பார். பிறகு போன புதன்கிழமை நினைக்கிறேன் தரிசனத்தில் நான் ஒரு விசுவாசினுடைய வீட்டை சந்திக்கும்படியாக அப்படி போகிறேன். போனால் அந்த விசுவாசினுடைய வீட்டை சுற்றி பயங்கரமான அசுத்த ஆகி சுற்றிட்டே வருது. நான் நினைக்கிறேன், இந்த அசுத்தாவி இங்க என்ன வேலை?
எனக்கு விசுவாசி இல்லவா, என்ன பாடு, எவ்வளவு பயங்கரமான பிரச்சனை வரப்போகிறதோ, பிசாசானவன் உரிமை பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சில விசுவாசிகளுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஒரு சில விசுவாசிகளுடைய வீடுகளில் விளக்கு அணைந்து கிடக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, நீங்கள் நினைத்து ஏமாந்து போய்விடக்கூடாது. அத்தனை தீர்க்க தரிசனம் ஆகணும். அதனால உலகத்தானை போல கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. சாயங்காலம் 5 மணிக்கு தம்பி அந்த ஸ்டீவனுடைய வீட்டு பக்கத்தில் அது ஒரு மினி கன்வென்ஷன் என்று சொல்லலாம், ஓப்பன் கிரவுண்டில் வைத்து நடக்கும். அதிலே விசுவாசிகள் விருந்தாளிகளை போல நீங்கள் வரக்கூடாது. விசுவாசிகளுடைய லட்சணத்தை கடைபிடிக்கணும். 5 மணி ஒரு ½ மணி நேரம் ஜெபத்தில் இருக்கும். 5:30 மணிக்குள்ள தொடங்கும். எல்லாரும் வரணும். வராத விசுவாசிகளுடைய வீடுகளிலே இதை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. வருங்காலங்களில் உங்க வீட்டுக்கு வருவேன் என்று சொல்லி நீங்க எதிர்பார்க்க கூடாது. அதனால நாங்கள் உங்களை சாதாரணமாக எப்படியும் போங்க, எந்த ஆளையும் போங்க என்று சொல்வார்களே ஒரு உறவு மனுஷன், அதுபோல நாங்கள் உங்களை அனுப்ப முடியாது. எங்களுக்கு கரங்களிலே கர்த்தர் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். அதனால ஆராதனை 9 மணிக்கு, இன்றைக்கு 9:30 மணிக்குள்ள ஆராதனை 9 மணி. ஏனென்று சொன்னால் ஆராதனை முடிந்து வாக்கு தந்த 2 பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஞானஸ்நானம் அதுலையாவது முழுமையாக இருந்து விட்டு போங்க. நம்முடைய உபதேசங்கள், ஒரு சில உபதேசங்கள் இந்த ஆராதனை முடிந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். நானே உன் பரிகாரியாகிய, சொல்லலாமா சத்தமாக, நானே உன் பரிகாரியாகிய இடம், பொருள், காலம், சூழ்நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி வேதம் சொல்கிறது 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்து போகிறார்கள். எத்தனை நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்து போகிறார்கள்? செங்கடலை தாண்டியதும் என்ன நடக்கிறது என்று சொன்னால் 1வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேலின் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இஸ்ரவேல் புத்திரர் லட்சோப லட்சம் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் தேவனை என்ன செய்கிறார்கள்? புகழுகிறார்கள். 20வது வசனத்துல ஸ்திரீகள் எல்லாரும் தம்புருவை, மிரியாமுடைய தலைமையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டு, ஆரோனின் சகோதரியாக மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பரை எடுத்துக்கொண்டார். சகல ஸ்திரீகளும் தம்பர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். எல்லாரும் நடனத்தோடு ஆண்டவரை புகழ்ந்து சகல ஸ்திரீகளும், ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து 6 லட்சம். ஆனால் வயோதிபர்கள் 20 வயசுக்கு கீழ்பட்டவர்கள் ஏறத்தாழ 30-50 லட்சத்துக்கு கீழே வரலாம் என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் ஆண்டவர் என்ன செய்கிறார்கள்? மகிமைப்படுத்துகிறார்கள், நடனம் பண்ணுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை நாள் தண்ணீர் இல்லாமல் போனதாம்? 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் போன போது 20வது வசனத்தில் வாசித்தால் சகல ஸ்திரீகளும் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். ஒரு 3 வசனத்திற்கு கீழே வாசிங்கள். 24வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால்
பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, கவனிங்கள், வெளியில் இருக்கக்கூடியவர்களும் கவனிக்கணும், உள்ளே இருக்கக்கூடியவர்களும் கவனிக்கணும். நாங்கள் சொல்லி தராவிட்டால் அந்த இரத்த பலி என்னுடைய சிரசின் மேல் சுமரும். 20வது வசனத்தில் எல்லாம் ஆண்டவரை போடுகிறார்கள். 21, 22, 23 இடையில ஒரு 3 வசனம் தான் பாக்கி. கர்த்தரை ஒரு 3 வசனத்துக்கு முன்னே புகழ்ந்தவர்கள் இப்பொழுது 24 வசனத்துல கர்த்தரை முறுமுறுக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். என்ன ஜீவியம் இது? என்ன ஜீவியம்? நீ கர்த்தரை புகழ்ந்தால், கர்த்தரை சந்தோஷமாக ஆராதித்தால், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தால், அடுத்த நாள் ஏதாவது ஒரு சோதனை மனுஷ வாழ்க்கையில் என்றால் வரத்தான் செய்யும். அதுக்காக 2 நாட்களுக்கு முன்பாக கர்த்தரை புகழ்ந்த நீ முறுமுறுக்கலாமா? அவர்கள் தரிசனம் இல்லாதவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? தரிசனம் இல்லாதவர்கள். கசந்த மாறாவிலே வந்து அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். ஏன் முறுமுறுக்கிறார்கள் என்றால், அந்த பார்வோனுக்கு முன்பாக 10 அற்புதம் செய்ததை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். செங்கடலை இழந்ததை அவர்கள் நினையாமல் போய்விட்டார்கள். மாற தண்ணீர் கசப்பா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். நீ ஒரு காரியத்தை மறக்கக்கூடாது. கடந்து போன நாட்களிலே கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நீ மறந்தால் நீ சந்தோஷமா இருக்கவே முடியாது. முறுமுறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். சோர்ந்து போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? மோசே எடுத்தால் வாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். போதும். சட்டப்படி என்ன செய்திருக்க வேண்டும் தெரியுமா? சட்டப்படி என்ன செய்திருக்க வேண்டும்? இவ்வளவு இக்கட்டான நேரத்தில் மோசேயும் தண்ணீர் தாகத்தோடு தான் இருக்கிறேன். மோசேயும் அவர்களை போல 2 கண்ணு, 1 வாய், 2 காது, 1 வயிறு, அவர்களை போல மாம்சத்தில் தான் இருக்கிறான். ஆனால் மோசே அந்த சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். என்ன கேட்டால் என்ன நடந்திருக்க வேண்டும்? அந்த இடத்துல சொல்ல தெரியல. அந்த அனுபவம் இருந்தால்தான் சொல்ல முடியும். அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? சோதனை அனுபவிச்சிருக்கு. கர்த்தரை சோதனை. மோசே மாத்திரமா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்? இது மோசே மாத்திரத்துக்குள்ள பிரச்சனையா? எல்லாரும் தான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒரு ஆள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை விடவும் அதில் சம்பந்தப்பட்ட எல்லாரும் கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஒரு மனமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆராதனை என்று சொன்னால் ஆராதனையை போல ஒழுங்கு வேறு எதிலும் இல்லை.
இருப்பார்கள். ஒரு பாஸ்டர் என்னிடத்திலே ரொம்ப துக்கப்பட்டார். என்னுடைய சபையிலே ஏறத்தாழ பெரும்பான்மையான ஜனங்கள் செல்போனை சைலண்ட்ல போட்டு அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்கள். இதா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. மொபைலிலே ஒரு போன் வந்தால் எந்த ஆராதனையும் பாகமானாலும் அதை கொண்டு நீ வெளியில என்ன செய்யக்கூடாது. ஓடினால் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் என்ற அர்த்தம். அது உன்னதமாக மற்றவர்கள் என்ன செய்வார்கள், இடறுவார்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். முதல் கோணல் முற்றிலும் கோணல். 40 வருஷத்துல 3 நாட்களுக்குள்ளாக ஒரு முறுமுறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதுபோல வாழ்க்கையிலே கசந்த மாறாவின் அனுபவம் உனக்கு இருக்கிறதா? கசந்த மாறாவின் அனுபவம் உனக்கு இருக்கிறதா? சிலருக்கு பெருசா இருக்கலாம், சிலருக்கு சின்னதா இருக்கலாம். ஏதோ ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய அந்த கசப்பை கண்டிப்பாக நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அவர்கள் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. இந்த கசந்த மாறாவை நான் தாண்டி போனால் எனக்கு ஒரு ஏலியும் இருக்கிறது என்கிறதை மறந்துவிடக் கூடாது. அநேக சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியது புதுமையான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அது சர்வசாதாரணமாக வாழ்க்கையிலே கலந்திருக்கக்கூடிய, ரெண்டரை கலந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் சோதனை என்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய அந்த சோதனை அவர்களுக்கு பெரிதாக தெரியலாம். அதை வைத்து கர்த்தர் என்ன செய்யக்கூடாது, முறுமுறுக்கவே கூடாது. உன் கண்கள் அவள் தன்னுடைய வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறார். அதுபோல நம்முடைய விசுவாசிகள் என்றால் வருங்காலத்தை குறித்த ஒரு தரிசனம், வருங்காலத்தை குறித்த ஒரு எண்ணம், வருங்காலத்தை குறித்த ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 3 நாட்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஏரி வரப்போகிறது. இப்ப கசந்த மாறாவை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு குறித்த நாட்களுக்குள்ளாக ஒரு ஏரி என்கிறதான ஒரு செழிப்பை தேவன் வைத்திருக்கிறார். அந்த செழிப்பை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கசப்பை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், அனுபவித்துதான் ஆக வேண்டும். கசப்பு இல்லாமல் செழிப்பு நீ அனுபவிக்க முடியாது என்பதை மறந்துவிடக் கூடாது. உலகில் இன்றைக்கு பயங்கரமான சம்பவங்கள், கொரோனா வைரஸ் புதிய வடிவிலே வந்திருக்கிறதா. அது ஒவ்வொருவருக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் அந்த சரீரத்துக்கு ஏற்றவாறு அதனுடைய தன்மையை அது மாற்றிக் கொள்கிறதா. விரைவாக மனுஷனுடைய உள் உறுப்புகளுக்குள்ளே பிரவேசித்து அது கேடுகளை கொண்டு கொண்டிருக்கிறதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால அரசாங்கம் என்று சொல்லக்கூடியது அவர்கள் எலெக்ஷன் இருக்கிறபடியினால் அந்த முழு ஊரடங்கு போடாமல் இருக்கிறார்கள். அல்லாமல்
6ஆம் தேதி முடிந்து வீடடங்கி கிடக்க வேண்டியதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டால் அநேகர் பயந்து கீழ்ப்படுகிறார்கள். தேவன் ஒரு கட்டளையை போட்டால் பாருங்க, ஏதாவது தூக்கம் வருவதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? நீலகிரி மாவட்டத்தில் கலெக்டர் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாராம். கன்னியாகுமரி மாவட்டத்தை போல நீலகிரி மாவட்டம் மாஸ்க் அணியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை. அதனால் ஆட்கள் எல்லாம் அங்கே என்ன செய்கிறார்கள்? மறந்தும் மாஸ்க் அணியாமல் இருக்கிறேன் சொல்லி அடிக்கடி மூஞ்சியை தொட்டு பார்க்கிறார்களாம். ஆராதனைக்கு வராதவர்களுக்கு 6 மாசம் தண்டனை என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? தேவனிட்ட கடைசி சகல கற்பனைகளையும் கை கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய மக்கள் வேதாகமத்திலே சிலர் இருக்கிறார்கள். அதனாலே கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வாசியுங்கள், ஏசாயாவுடைய புத்தகம் 43வது அதிகாரத்தின் 15வது வசனம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும். அதாவது நானே பரிசுத்தராகிய கர்த்தரும் நானே இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். உங்கள் ராஜாவுமானவர். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நானே உங்களுடைய பரிசுத்தராகிய கர்த்தர் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் கர்த்தர் சிருஷ்டிகர் உங்கள் ராஜாவுமானவர். நம்முடைய நானே சிருஷ்டிகர், வேற யாரும் சிருஷ்டிகர் அல்ல. நானே ராஜா, நானே கர்த்தர். அது உங்கள் நம்முடைய நமக்கு கர்த்தர் ராஜா, நமக்கு கர்த்தர் சிருஷ்டிகர், நமக்கு எனக்கு என்று சொல்லக்கூடிய அனுபவம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா? கர்த்தர் என் ராஜா என்றாலும் யார் சொல்லுகிறது? ஒரு வசனத்துல சங்கீதத்தில் இருக்கிறார், என் ராஜாவே சொல்லுகிறான், என் ராஜாவே அவனே ராஜா. தாவீதே ஒரு நாட்டினுடைய ராஜா. அந்த ராஜா சொல்லுகிறான், என் ராஜாவே என் தேவனே என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு கர்த்தர் ராஜாவாக இருந்தால் உன்னை ஆள வேண்டும். உனக்கு கர்த்தர் ராஜாவாக இருந்தால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உன்னுடைய சரீரம், உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் ஆளுகிற ராஜாவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லு. உன்னை ஆளுகிறாரா? உன்னை ஆளுகிறது கர்த்தரா, இல்லாவிட்டால் உலக மனுஷனா, இல்லாவிட்டால் பிசாசா? உன்னை ஆளுகை செய்கிறதான ராஜாவாக உன்னுடைய உச்சி முதல் உன்னுடைய உள்ளங்கால் வரை ஆளுகிறதான ராஜாவாக அவர் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிருஷ்டிக உன்னுடைய கர்த்தர். வாசியுங்கள், எரேமியாவுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கிற
செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். நானே அவனவனுடைய வழிகளுக்கும் அவனுடைய கிரியைகள் செய்கைகளுக்கும் தக்கதான பலனை கொடுக்கக்கூடியதற்காக இருதயங்களை ஆராயக்கூடியவராய் இருக்கிறார். ஜீவியத்தை ஆராயக்கூடியவராய் இருக்கிறார். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறவர்கள் கடந்து போன நாட்களிலே எங்கெல்லாம் போனீர்கள், எதையெல்லாம் செய்வீர்கள், ஜெபித்தீர்களா, ஜெபிக்கவில்லையா, எந்த கேடான காரியங்களை செய்ய எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறியக்கூடிய தேவன். அவனுடைய வழிகள் என்றால் ஜீவியத்திற்கு தக்கதாக பலனை அவர் கொடுக்கும் தெய்வமாக காணப்படுகிறார். அல்லேலூயா. அவனுடைய ஜெபத்திற்கு தக்கதாக, அவனுடைய தியாகத்திற்கு தக்கதாக பலனை தரக்கூடிய தேவனாக கர்த்தர் காணப்படுகிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனம். 2 ராஜாக்கள். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன். வெகு காலத்திற்கு முன்பாக, பூர்வ காலத்துக்கு முன்பாக திட்டம் பண்ணுகிறார். நானே திட்டம் பண்ணுகிறேன் சொல்கிறார் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். நானே அவைகளை சம்பவிக்க பண்ணினேன். பாருங்கள், வெகு காலத்துக்கு முன்பாகவே திட்டம் பண்ணுகிறாராம். ரொம்ப நாட்களுக்கு முன்பாகவே நம்மை குறித்த திட்டம் இருக்கிறது. ஒரு பெரிய ஊழியக்காரன், அவருக்கு ஒரு தரிசனம் கண்டாராம். ஒரு நாள் கர்த்தர் ஒரு பெரிய வரைபடம், அந்த வரைபடம் என்று சொன்னால் அவர் பண்ண வேண்டிய பிரயாண தூரங்கள், இதெல்லாம் போகணும், என்னெல்லாம், எல்லாவற்றையும் ஒரு வரைபடத்தை போல அவருடைய கருத்திலே கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தாராம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்த ஒவ்வொரு திட்டம் உண்டு. அந்த திட்டங்களை நேற்றைக்கு முந்தின நாள் அல்ல, வெகு காலத்துக்கு முன்பாக, சுருங்க சொல்ல போனால் ஒரு மனுஷனை ரட்சிக்கிற நேரத்திலேயே அவனை குறித்த ஒரு திட்டத்தோடு தான் என்ன செய்கிறார் கர்த்தர்? அவனை ரட்சிக்கிறார். கர்த்தருடைய திட்டத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். உன்னுடைய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்க கூடாது. கர்த்தருடைய திட்டத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் நல்லா இருக்கும். அது வெகு காலத்திற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய அந்த திட்டப்படி சுற்றி சுடர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் திட்டமிடுகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த வரைபடத்தை விட்டு எங்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் போய்விடவே கூடாது. சில நேரத்தில் ஜெபிக்க வருவார்கள், இங்க போகணும், அதாவது முடிவு செய்துவிட்டு என்பதை ஜெபிக்க செய்யக்கூடாது. நீங்களாக ஒரு முடிவு செய்துவிட்டு நான் உங்களை ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது விசுவாசிகள். அது உலகத்தாருடைய வேலை. அது தேவ சித்தமா என்று சொல்லி நல்லா பார்த்து கர்த்தருடைய ஊழியக்காரத்தில் ஆலோசனையை கேட்டு அது அவசியம் இல்லை என்று சொன்னா விட்டு தொலைக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. எந்த காரியமானாலும் அதில் தேவ திட்டம் இருந்தால் மட்டுமே அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். ஒரு சின்ன கோரஸை மட்டும் வாசி பாடுவோம். முழங்கால் பண்ணிடுவோம். Praise the Lord. பன்னீரூற்றும் காணுவாய் பேச்சமரும் பன்னீரூற்றும் காணுவாய் பேச்சமரும் கண்ணறையில் தாகம் தீர்த்து மன்னரும்
ஏதாவிலும் காரியம் உணர்த்தப்பட்டால் உடனே ஒப்புக்கொடு, உடனே கீழ்ப்படி. வசந்த மாறாவின் அனுபவத்தில் இருக்கிறாயா? முறுமுறுக்காதே. மோசே மட்டுமா கத்தரை நோக்கி கூப்பிடணும்? எல்லாரும் தான் கத்தரை நோக்கி கூப்பிடணும். ஒவ்வொருவருக்கும் கத்தர் மாற்று வழிகளை காண்பிப்பார். அற்புதத்தின் வழியை கத்தர் காட்டுவார். எல்லாரும் ஆராதிப்போம். அருமை பெற்றது. சோத்திரம் 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 சோத்திரம். ஏதாவது சொல்லுங்கள் சுருக்கமாக. ஸ்தோத்திரங்கள். ஜீவனோட தேவனே, எல்லாரும் ஞானங்களுக்காக வேண்டுதலை சொல்வார். அந்த உயர்ந்த பரிசுத்த ஒதுக்கினார். காலை நேரத்தில் எங்கள் அப்பாவை இவ்வளவு நேரம் விடுவாங்க ஆராதிக்கும்படியாக தேவன் தந்த பெரிய கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் தெரிவித்துரை சபா. ஆண்டவரே, வந்தவுடைய பிள்ளைகளுக்காக வேண்டுதலிக்கிற ஆண்டவரே, பிரசன்னமான அனுபவத்திலே இருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளை கரத்துட பிடிக்கிற ஆண்டவரே, கரன் அமிதமான நிலைமையோடு வந்திருப்பார்கள் தெய்வமே. ஆனாலும் ஆண்டவரை நோக்கி மறுமறுக்காதபடி பின்னால் ஒரு பிள்ளைகளை ஏறி 12,770 பேரிச்சு மரங்கள் வைக்கப்பட்டது என்பதை நினைத்து உடைய பிள்ளையை சந்தோஷமாக எல்லாவற்றை அனுபவித்து முன்னேறி சென்றதற்காக ஆண்டவருக்கு கொடுக்கபடியா செலுத்தினார். ஆண்டவரே, உண்மையெல்லாம் எங்களுக்கு எதுவுமே நடக்காது ஏசப்பாடி அனுமதித்து 9 காரியங்களை சுமந்து சென்றபடியான எனவே கர்த்தர் உடைய பிள்ளைகளை தரபடியா செலுத்துகிற கர்த்தர் ஆசீர்வாதம் நடத்த ஆராதனை மட்டுமா நடத்துவே. ஆண்டவரே, நான் ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் வைத்தார். இருந்து தம்முடைய பிள்ளைகளை ஆவியார் விவரப்படுத்துகிறாக ஒரு புதிய அனுபவத்தில் நேர கர்த்தர் இந்த பிள்ளைகளை வழி நடத்துகிறார். காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்க மையான ஒரு சாட்சியை ஜெயியை செய்ய கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு நடத்துகிற தம்முடைய மகனை ஆவியார் விவரப்படுத்து அரசு ஆவியாருடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கிறோம். ஆசீர்வதி கர்த்தருடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் என்ற நாமத்தில் தாங்களோடு வேண்டிக் கொள்வோம். நல்ல பிதாவே. ஒரு ஞானஸ்நான ஆராதனை ரோம நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் போதும். ஞானஸ்நானம் என்று சொல்லக்கூடியது வாசிக்கலாம் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஞானஸ்நானத்திற்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை போல எந்த காரியத்துக்கும் ஆண்டவர் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை வேதத்திலே காண முடியாது. ஞானஸ்நானம் என்று சொன்னால் என்ன? ஞானம் பிளஸ் ஸ்நானம். ஞானமும் ஸ்நானமும் இணையணும். புரிஞ்சதிலே கர்த்தரே ஞானம், அவரே ஞானமாக இருக்கிறார். ஞானம் வந்தால் ஸ்நானம் எடுக்க வேண்டும். ஸ்நானம் என்று சொன்னால் எந்த விதமான சந்தேகம் இல்லை, முழுக்கு
மூழ்கி ஸ்நானம் பண்ணுகிறதற்கு, ஞானம் வந்த பிறகு கத்தர் வைத்த ஒழுங்கின்படி ஸ்நானம் எடுக்கிறதுக்கு பேர் ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் என்று சொன்னால் சபையிலே வைத்திருக்கக்கூடிய 7 விதமான அஸ்திவார உபதேசங்களிலே 2வது இருக்கக்கூடிய உபதேசம் தான் இது ஞான ஸ்நானம். 1வது ரட்சிப்பு, 2வது ஞான ஸ்நானம், 3வது அபிஷேகம், 4வது வேறுபாடு. ஃபவுண்டேஷன் உபதேசம். அஸ்திவாரம் இல்லாமல் கட்டடம் இருக்க முடியுமோ? அஸ்திவாரம் இருந்தால் அஸ்திவாரம் இருந்தால் தான் கட்டடம் கட்ட முடியும். இதனால கிறிஸ்தவ ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்டடத்திற்கு 2வது ஞான ஸ்நானம் மிக முக்கியமான ஒரு காரியம். 3வதாக நல் வசனங்கள், இதெல்லாம் வசனம் உண்டு. நல் மனசாட்சியின் இது உடன்படிக்கை. உடன்படிக்கை பண்ணக்கூடிய 2 பேர் சுய அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைக்கு என்னதையாவது தெரியுமா? ஏதாவது ஒரு மண்ணாவது தெரியுமா? ஏன் தெரியாது? அது குழந்தை. நல்லது கெட்டது சுய அறிவுகள் எல்லாம் தெரிந்த பிறகு ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்று விசுவாசிகள் ஆன பிறகு அந்த நல் மனதோடு நல் மனசாட்சியின் ஆண்டவரோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கைக்கு பேர் தான் ஞான ஸ்நானம் என்று வேதம் சொல்கிறது. ஏற்கனவே முதல்ல வாசித்த வசனத்தில் அந்த அடக்க ஆராதனை, பழைய மனுஷனை அடக்கம் பண்ணக்கூடிய அடக்க ஆராதனை கோப்பாக ஞான ஸ்நானம் இருக்கிறது. பழைய மனுஷன் செத்தால் அந்த பழைய மனுஷன் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணுகிறார்களே. நீ உன்னுடைய பாவ மனுஷன் இறந்து பல வருஷம் நீ ஞான ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய அந்த அடக்கத்தை பண்ணாமல் இருந்தால் ஒவ்வொரு நாள் ஆக ஆக அது பயங்கரமாக நாட்டம் எடுக்கிறது போல பிரச்சனைகள் வரும், சமாதான கேடுகள் வரும், நோய்கள் வரும், சாசின் போராட்டங்கள் வரும், எது வேண்டுமானாலும் வரும். அது ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் நல்லாதானே. அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். நீ அந்த ஆராய்ச்சியில கத்தருடைய பிள்ளைகள் இறங்கி விடக்கூடாது. அது கள்ள ஞானஸ்நானம் எடுத்தால் அவனை கொண்டு பரதேசி போனாதே கத்த. நீ பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாயா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாயா? நான் ஒரு புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கிறேன் சொல்லப்பட்டவர்கள் யாராவது உண்டுமா? இது புதிய ஏற்பாட்டின் காலம். கள்ளன் வாழ்ந்தது பழைய ஏற்பாட்டின் காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவனுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை அவன் என்ன செய்தான்? பயன்படுத்திக் கொண்டான். அவ்வளவுதான். நமக்கும் கர்த்தர் சில சந்தர்ப்பங்களை தருவார். அதை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனையாகிய ஞான ஸ்நானத்தை நீங்கள் தள்ளிவிட்டால், அதை கடைபிடிக்காமல் இருந்தால், இந்த இப்ப நான் சொன்ன வசனத்தின்படி என்ன வரும்? தங்களுக்கு கேடு உண்டாக ஞான ஸ்நானமாகிய கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ஜிஓ காரணி, நாகர்கோவில் தாண்டி என்ஜிஓ காரணி என்கிறதான ஒரு இடத்துல ஒரு மனுஷன் சவுதியில் என்னுடைய நண்பராக இருந்தவர், இப்ப இறந்துட்டார். ஒரு பெரிய
அங்கத்தினர். அவர் சமுதிரை வைத்து அவர் ரட்சிக்கப்பட்டு அங்குள்ள போதகர் சொல்லி இருக்கிறார். அவர் ஊருக்கு வருவதற்கு ஒரு சில நாட்கள் முன்பாக அவரை தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் சந்தித்திருக்கிறார். அங்குள்ள போதகர் சொல்லி இருக்கிறார், ஐயா நீங்க இங்க ஞானஸ்நானம் எடுக்கலாமே. அவர் சொன்னார், ஐயா நல்லதுதான், ஆனால் நான் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய காரியம் என்னுடைய ஊர் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியவே என்ன செய்ய வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கிறதற்காக அந்த ஒரு பர்பஸுக்காக மட்டும் ஒரு சில நாட்கள் அந்த பணத்தை செலவு பண்ணி லீவ் எடுத்துட்டு சவுதியிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறார். அந்த குடும்பத்தில் உள்ள பலரும் ஃபாதர்ஸ்களாக இருக்கிறார்கள், சிஸ்டர்ஸ்களாக இருக்கிறார்கள். நான் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன். ரொம்ப பிரபலமானவர். ஞானஸ்நானத்தை ஒழுங்கு பண்ணி எல்லா சொந்தக்காரர்களையும் கூப்பிட்டு பலாயிரம் ஜனங்களை கூப்பிட்டு நல்ல வாத்திய கருவிகளோடு இசைகள் இசைக்க ஒரு பெருந்திரளாக ஊர்வலமாக போய் அங்கு அவர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். அது அடக்க ஆராதனை என்று சொன்னார்கள். அது அனைவர் வருவார்களே, பழைய மனுஷனை அடக்க மாட்டேன். நல் மனசாட்சி ஒரு கனவு ஒரு 2 பேர் உடன்படிக்கை பண்ணுவதற்கு விவாக ஆராதனை. அவர்கள் 2 பேரும் விவாகப்பட்ட பத்திரத்திலே கையெழுத்து போட்டதும் அவர்கள் கணவன் மனைவிகள் ஆகிவிடுகிறார்கள். அவனுக்கு இருக்கக்கூடிய சொத்து முழுவதும் இவனுக்கும் உரிமையாக வந்து விடுகிறது. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் உடன்படிக்கை பண்ணியதும் அவனுடைய அந்த சொத்துக்களுக்கு அனைத்துக்கும் இவனுக்கு வருகிறது என்ன, அந்த சொந்தம் உரிமை வந்து விடுகிறது. ஒரு சிக்னேச்சர் தான். அதுபோல நீ நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை நீ ஆண்டவரோடு செய்யக்கூடிய ஞானஸ்நானம் எடுப்பாய் என்றால் அவருக்கு என்னெல்லாம் சொந்தமாக இருக்கிறதோ அவருக்கு சொந்தமானவர்கள் உனக்கு சொந்தமாய் விடுகிறது. அதுதான் ஞானஸ்நானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கூட யோவான் ஸ்நாபகனிடத்திலே ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அசைவாடுகிறார். ஞானஸ்நான சந்தர்ப்பத்திலே மற்றும் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் ஒரே சந்தர்ப்பத்திலே வருகிறார்கள். பிதாவுடைய சத்தம், ஆவியானவர் புறாவை போல அவர் உலாவுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறார். அவர் இப்படி சொல்கிறார், யோவான் ஸ்நாபகனை பார்த்து, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அது தேவனுடைய நீதி, தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய நீதி, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, அடக்க ஆராதனைக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்புறம் என்ன சொன்னேன், ஒரு அஸ்திவார உபதேசம். அதுக்கு வசனம் உண்டு. பவுண்டேஷன் உபதேசம் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படக்கூடிய நேரத்தில் செங்கடலை தாண்டினார்கள். அந்த செங்கடலை தாண்டுகிறது எதற்கு ஒப்பாக இருக்கிறது? ஞான ஸ்நானத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. பார்வோனுடைய எல்லை எது தெரியுமா? சொல்லுங்க. பார்வோனுடைய எல்லை எது? செங்கடல் வரைதான் பார்வோனுடைய எல்லை. செங்கடலை தாண்டியதும் பார்வோனுடைய எல்லையை தாண்டி விட்டார்கள் என்று அர்த்தம். பார்வோன் இறந்து போய்விட்டான், செங்கடலே மூழ்கி இறந்து போய்விட்டான். எவன் ஒருவன் விசுவாசம் வந்த பிறகு, வளர்ந்து விசுவாசம் வந்த பிறகு
பிசாசினுடைய எல்லைக்கு உட்பட்டு அவர்கள் காணப்படுகிறார்கள். பிசாசு கிரி செய்துட்டே இருப்பாங்க. என்ன செய்கிறார்? அந்த வீட்டை சுற்றி நான் எடுத்த விசுவாசி சமயத்தில் வந்துட்டேன். ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் பார்வோனாகிய பிசாசு அந்த அவனுடைய எல்லைக்குள்ளே நீ இருக்கிறாய் என்று சொல்லிட்டான். அர்த்தம் பிலிப்பு அவன் போற நேரத்தில் மந்திரி ரதத்துல போகிறான். ஆவியானவர் சொல்லுகிறார், மந்திரியோடு நீ ரதத்துல ஏறணும், சுவிசேஷம் சொல்லணும். மந்திரி பைபிளை படிச்சுட்டே போகிறான். எந்த வசனத்தை படித்துக் கொண்டு போகிறான்? ஏசாயா 53வது அதிகாரத்தை அந்த மந்திரி வேகமாக ஓடுகிற ரதத்திலிருந்து படித்துக் கொண்டே போகிறான். அதனால்தான் அதை வைத்துதான் சொல்லுகிறது, பிரயாண நேரங்களிலே பைபிளை படித்துக் கொண்டே போகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். அவன் படித்துக் கொண்டே போகிற நேரத்திலே அந்த ரதத்திலே பிலிப்பு ஏறிக்கொள்கிறான். அவன் நீர் படிக்கக்கூடியவருடைய கருத்து உனக்கு தெரிகிறதா? அவன் சொல்லுதான், ஒருவர் விளக்காமல் இருந்தால் எப்படி தெரியும்? அவன் விளக்கி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்திலேயே தண்ணீர் உள்ள ஒரு இடம் வருகிறது. அந்த மந்திரி சொல்லுகிறான், இப்ப தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு என்ன தடை? அப்ப பிலிப்பு சொல்லுகிறான், நீ விசுவாசித்தால் தடை இல்லை. அப்ப விசுவாசம் வந்தால், விசுவாசம் வந்து எத்தனையோ நாட்களுக்கு பிறகு அல்ல, விசுவாசம் வந்த அன்றைக்கு நீ என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதே போல சிறையிலே பவுலும் சீலாவும் காணப்படுகிறார்கள். நடுராத்திரியிலே அவர்கள் தேவனை துதித்து பாடிய போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் சிறைச்சாலையுடைய கதவுகள் திறந்து பவுலும் சீலாவும் ஓடி போய்விட்டார்களோ என்று சொல்லி சிறைச்சாலை தலைவர் கொலை செய்வதற்கு போகிறான். ஆனா அவனுக்கு பனிஷ்மெண்ட் வரும். பவுலும் சீலாவும் சொல்லுகிறார்கள், நாங்களும் இங்கேதான் இருக்கிறோம். அவன் அதிசயப்பட்டு சொல்கிறான், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? என்றைக்கு சிறைச்சாலை தலைவன் சந்திக்கப்பட்டானோ அன்றைக்கு குடும்பமாக என்ன செய்கிறான்? ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறான். அதனால எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கிரீடம் போல ஒரு உபதேசம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் துறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்காமல் பல்லவர் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் போகிறார்கள். ஞானஸ்நானம் எடுக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஞானஸ்நானம் எடுக்கிறது ஒரு ஜலத்தினால் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அனுபவம், ஒரு ஸ்டார்டிங் ஆவிக்குரிய ஜீவி. அதற்கு பிறகு அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும் என்று சொன்னால் களங்கமில்லாத ஞானப்பாலை உட்கொண்டு உபதேசத்தை கை கொண்டு ஆராதித்து விட வேண்டியதை விட்டு ஆண்டவருக்காக ஜீவித்தால் பூர்ணமான அனுபவங்கள் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் தடைகள் இருக்கிறது, வெறுப்பு வரவில்லை என்று சொல்லி நகைகளோடு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்கிறபடி நாங்கள் தருவோம். ஆனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதிகமாக நீங்கள் போட்டுக்கொள்ளவே கூடாது. எங்கள் மேல் விழுந்த கடமை. வேறுபடக்கூடியவர்கள் சபையிலே எழுப்ப வேண்டும். அதனால் ஒரு கோரஸை பாடுவோம்.
முழங்காப்பட்டிருக்கோம். என்னுள்ளம் தேவன் தான் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே.